அண்ணாமலை சொத்து வாங்கிவிட்டார், நிலம் வாங்கி மோசடி செய்திருக்கிறார் அப்படின்னு கிளப்பப்பட்ட அந்த தகவல், அந்த செய்தி, அது யாரோ சிலர் வன்மத்துக்காக பரப்பியிருக்காங்க, அண்ணாமலை மேலே பொறாமையினால் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுதான் தப்பு. அண்ணாமலையை டீஃபேம் செய்யணும், அண்ணாமலையுடைய அந்த நம்பகத்தன்மையை குலைக்கணும், அண்ணாமலை மீது மக்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை அடித்து உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிக நுணுக்கமாக திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு வதந்தி அது. அதாவது ஒரு பொய் சொன்னால் அதில் கொஞ்சம் உண்மையும் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சினிமா டயலாக் நீங்கள் கேட்டிருக்கலாம். அப்போ தான் அந்த பொய்யை உண்மை போலவே பரப்பவும் முடியும், உண்மை அப்படின்னு நம்பவும் முடியும். ஸோ இதை திமுக தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ அவங்க பாஜக மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் உண்மை இருக்கும், மீதி எல்லாமே பொய்களை வைத்து கட்டமைக்கப்பட்டது தான். அதே மாதிரி தான் அண்ணாமலை மீதான இந்த குற்றச்சாட்டும். அண்ணாமலை நிலம் வாங்கினது உண்மை, அந்த நிலத்துடைய மதிப்பு கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு ஒரிஜினல் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கைட்லைன் வேல்யூவை விட அதிகமாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அந்த பத்திரத்தை பார்த்தாலே தெரியுது. நம்மளே போய் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் போய் போட்டு பார்த்துடலாம், அந்த SF நம்பர் இருந்ததுன்னா நம்மளே பார்த்துடலாம். ஸோ இது மட்டும்தான் செய்தி. இந்த செய்தியை அப்படியே வெளியிட்டால் யாருக்காவது ஒரு அதிர்ச்சி இருக்குமா? அண்ணாமலை நிலம் வாங்கியிருக்காருங்க 4.5 கோடியாமா அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கிற நில மதிப்புக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் வாங்கினாலே அந்த மதிப்பு வந்துடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் யாரும் பெருசாக அதிர்ச்சி ஆக மாட்டாங்க. ஆனால் இந்த செய்திகள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பாருங்கள். முதல்ல அண்ணாமலை 80 கோடி மதிப்புள்ள நிலத்தை வாங்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 80 கோடி அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த அதிர்ச்சி தரக்கூடிய ஃபேக்டர். அந்த 80 கோடி அப்படின்னு சொன்ன உடனே 80 கோடி எப்படிப்பா அண்ணாமலைக்கு பணம் வந்திருக்கும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். இது irrespective ஆஃப் தி பார்ட்டிஸ், எல்லாருமே ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்மளுக்கு அந்த எண்ணம் தான் வரும். ஸோ அதுதான் அவங்களுடைய டார்கெட். 80 கோடி ரூபாய்க்கு நிலமா அப்படின்னு நீங்கள் அதிர்ச்சி ஆகணும். இந்த தகவலை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும் இல்லையா? எப்படி நம்புவீங்க? வெறும் 80 கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்கியிருக்காருன்னு சொன்னால் மட்டும் நம்புவீங்களா? முடியாது. அதுக்காகத்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பத்திரத்துடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி ஃபோட்டோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோவில் இந்த SF நம்பர் டீட்டெயில்ஸ், நிலத்துடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மற்றும் அகிலா அவர்களுடைய பெயர்கள் இருக்கிறது. அப்போ இது அந்த அவங்க சொன்ன தகவலை நீங்கள் நம்பக்கூடிய வகையில் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதாரம். அது என்ன ஆதாரம்? அந்த பத்திரத்தில் ஒரு சின்ன போர்ஷனை எடுத்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக என்னாச்சு? ஆமாம், நிலம் வாங்கியிருக்கிறது உண்மையான ஆகிப்போச்சு, அண்ணாமலை பேர்லேயும் அகிலா பேர்லேயும் இருக்குங்கிறது உண்மையான ஆகிப்போச்சு. ஆனால் அந்த 80 கோடி அப்படிங்கிறது நம்ம கான்சியஸாக நம்மளுக்குள்ள அது பதிஞ்சு போகும். 80 கோடிக்கு நிலம் வாங்கியிருக்காருப்பா அப்படின்னு. சரி, வெறும் 80 கோடி மதிப்புள்ள நிலம் அப்படிங்கிறத மட்டும் சொன்னால் அது எந்த அளவுக்கு மக்களை போய் சேரும்? அப்போ இதில் மேலும் சில குற்றங்களை சேர்க்க வேண்டும், சில கிரைம்களை சேர்க்க வேண்டும், சில கான்ஸ்பைரசிகளை சேர்க்க வேண்டும். இப்போ அதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிலத்துடைய மதிப்பை குறைச்சு இவர் மோசடி பண்ணியிருக்காரு. 80 கோடி மதிப்புள்ள நிலத்துக்கு 4 கோடிக்கு தான் இவர் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியிருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கைட்லைன் வேல்யூ அப்படிங்கிறது ஒன்று, மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது ஒன்று. மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது மாறிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு இடம் 8 லட்சம் சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு மாதம் கழித்து போட்டிங்கன்னா 9 லட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துலையுமே நிலத்தோட மதிப்பு குறையவே குறையாது. எப்படி தங்கம் விலை குறையாது, அதே மாதிரி நிலத்தோட மதிப்பும் குறைஞ்சதே கிடையாது. ஆனால் நம்ம அந்த சென்ட் 8 லட்சத்துக்கு வாங்குறத தான் கொண்டு போய் நம்ம பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அதே வேல்யூக்கு தான் பத்திரம் பதிவு பண்ணுவோம்னா கிடையாது. அங்கே அரசாங்கம் ஒரு கைட்லைன் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த கைட்லைன் வேல்யூக்கு குறையாம நீங்கள் பத்திரம் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் சட்டம். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கைட்லைன் வேல்யூ தான் மினிமம். இப்போ அந்த இடத்துல ஒரு சென்ட்டு 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு அரசாங்கம் மதிப்பீடு செய்திருந்தது அப்படின்னா அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு தான் நீங்கள் பதிவு செய்யணும். இது எல்லாருக்கும் தெரியும். இது தமிழ்நாடு முழுவதும் இதுதான் நடைமுறை. அப்படி இருக்கிற போது 80 கோடி ரூபாய் நிலத்தை அவர் 4.5 கோடி ரூபாய்க்கு பதிவு பண்ணிட்டாரு அப்படின்னு இவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா அதனுடைய உள்நோக்கத்தை நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ இந்த உண்மையை மறைச்சு கைட்லைன் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னவா இருக்கும்?
அவங்க சொல்லக்கூடிய அந்த தகவல்களில் நம்மளோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன பார்த்து, என்னப்பா ஆமாப்பா 80 கோடி ரூபாய் நிலங்கிறாங்க, ஆனால் 4.5 கோடிக்கு தான் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த இம்ப்ரெஷன், அதுதான் வந்து அவங்களுடைய டார்கெட். அந்த செய்தியை பார்க்கக்கூடிய மக்களுக்கு அண்ணாமலை மேலே சந்தேகம் வரணும், இந்த குற்றச்சாட்டு உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு அவங்க நம்ப ஆரம்பிக்கணும். அதுதான் வந்து செகண்ட் ஸ்டெப். அதற்கு தான் வந்து இன்னும் சில கான்ஸ்பைரசிகளை வந்து இவங்க ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து ஆதாரமாக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மேஜிக் பிரிக்ஸு, இந்த ரியல் எஸ்டேட்டோட வெப்சைட்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த வெப்சைட்டெல்லாம் எடுத்து போட்டு அதில் வந்து இப்போ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சில நிலத்தின் மதிப்புகளெல்லாம் எடுத்து போட்டு பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஏக்கர் வந்து கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் 6 கோடி ரூபாய் வருது, ஆனால் இவங்க வந்து கம்மியாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டியை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க அங்கே பண்ணுறாங்க. உண்மையிலேயே இந்த கிராமம் எங்கே இருக்குது, அங்கே எஸ்எஃப் நம்பர் என்ன, அங்கே உண்மையிலேயே மார்க்கெட் வேல்யூ என்ன, யாருக்கும் தெரியாது. இவங்க நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை ஆதாரமாக முன்வைக்கிறாங்க. இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப்பு அடுத்தது என்ன அப்படின்னா, இன்னும் சில கான்ஸ்பைரசிஸ், இன்னும் சில குற்றச்சாட்டுகள். இந்த பத்திரம் பதிவு செய்யறதுக்கு அண்ணாமலை, அகிலா இருவருமே பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கே போகலை. ரிஜிஸ்ட்ராரே இவங்க வீட்டுக்கு வந்து பத்திரம் பதிவு செஞ்சுருக்காங்க. இதை வந்து நடத்தி கொடுத்தது திமுக அப்படிங்கிற அந்த மூன்றாவது குற்றச்சாட்டு. அப்போ இந்த குற்றச்சாட்டின் மூலமாக என்ன வருது, ஓ திமுகவோட இவர் நெருக்கமாக இருக்கார் போல இருக்கு, பாரு இவரோட வீட்டுக்கே வந்து பத்திரப்பதிவு செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பதியணும். நீங்கள் வந்து அதை சந்தேகப்படும். அண்ணாமலை மேலே இருக்கக்கூடிய அந்த சந்தேகம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஊர்ஜிதமாகணும். சரி, ஓகே, இவர் ஏதோ வெளியில் தான் ஆனால் திமுக எதிர்க்கிறார் போல இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருக்கார் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களோட மனசில் தோணும். ஸோ இதற்கான விளக்கத்தை நான் பின்னாடி கொடுக்குறேன். அடுத்ததாக நான்காவதாக இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நீங்கள் ஆணித்தரமாக நம்புறதுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு வீடியோ, அண்ணாமலையுடைய நிலத்துக்கு போகக்கூடிய வழியில் வீடியோலாம் எடுத்து அந்த வீடியோவை அடுத்த ஸ்டெப்பாக அப்லோட் பண்ணுறாங்க. அப்போ இதுதான் பாருங்கள் அண்ணாமலை இடம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஆதாரத்தையே கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மை அப்படின்னு நீங்கள் 100% நம்பிடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஆதாரத்தை எல்லாம் இவங்க கொடுக்குறாங்க. அதில் அந்த வீடியோவில் ஒரு பாலம் வருது, அண்ணாமலையுடைய நிலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாலம் வருது. அந்த பாலம் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது, அதுவும் அண்ணாமலையுடைய நிலத்துக்காக திமுக கட்டி கொடுத்த பாலம் அப்படிங்கிறது ஐந்தாவதாக கடைசி அஸ்திரம். அப்போது இங்கே ஏற்கனவே வந்து அண்ணாமலை திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ தாவேக அதை சொல்லுது, கூட்டணி வரதுக்கு முன்னாடி அதிமுக அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கிற போது இப்போது ஒரு 2 குற்றச்சாட்டுகள் திமுக சம்மந்தப்பட்டு வருது. ஒன்று, ரெஜிஸ்ட்ராரே அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காரு. இரண்டாவது, அவருக்காக ஒரு பாலமே கட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இந்த 2 குற்றச்சாட்டுகளும் அண்ணாமலையும் திமுகவும் நெருக்கமாக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு தோன்றுவதற்காக இங்கே புனையப்பட்ட ஒரு கதை. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஆர்கானிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த குற்றச்சாட்டின் மூலமாக நீங்கள் அண்ணாமலையின் மீது என்ன மாதிரியான கருத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், என்ன மாதிரியான கருத்து உங்களுக்கு தோன்ற வேண்டும் அப்படிங்கிறத வரைக்கும் அவங்க இதை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. சரிங்க, இதெல்லாம் எப்படிங்க மேனிப்புலேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு பொய்யில் கொஞ்சம் உண்மையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவங்க சொன்ன பொய்களையும் சில விஷயங்கள் அப்படி தான் இருக்குது. அண்ணாமலை நிலம் வாங்கியது உண்மை, அவரே அதை வந்து இந்தியா டுடே கான்க்ளேவில் சொல்லிட்டார். ஆமாம், நான் நிலம் வாங்கியிருக்கேன், இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டார். அந்த உண்மையை எடுத்துக்கிட்டு அதில் வந்து 80 கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்கியிருக்காருன்னு இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த 80 கோடி அப்படிங்கிறது பொய். அது வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக சொல்லக்கூடியது. அவர் நிலம் வாங்கியிருக்கிற ஏரியாவில் அவ்வளவு விலை போகிறது இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து சென்ட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 25 லட்சத்துலேருந்து அதிகபட்சம் 1 கோடி ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏரியாவோட கைட்லைன் வேல்யூவே ஒரு ஏக்கருக்கு வந்து 9 லட்சம் தான் இருக்குது. அதுவும் வந்து நிறைய ஃபோட்டோஸ், நிறைய அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அந்த எஸ்எஃப் நம்பர்லாம் போட்டு கண்டுபிடிச்சி அதையும் சொல்லிட்டாங்க.
அப்படி இருந்தும் அண்ணாமலை வந்து கிட்டத்தட்ட ஏக்கர் 37 லட்சம் என்ற அளவில் தான் வந்து பத்திரப்பதிவு செஞ்சிருக்காரு. கைட்லைன் வேல்யூ விடவும் அதிகமாக தான் அவர் வந்து பத்திரப்பதிவு செஞ்சிருக்காரு. அதுதான் வந்து 4.5 கோடி. உண்மையான மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. மேபி அது வந்து ஒரு ஏக்கர் வந்து 60 லட்சமாக இருக்கலாம், 75 லட்சமாக இருக்கலாம், இல்லை 1 கோடியாகவும் இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இவங்க சொன்ன 80 கோடி அப்படிங்கிறது பொய். ஒரு ஏக்கர் 1 கோடி ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இவங்க சொன்ன அந்த 80 கோடி அப்படிங்கிறது பொய். ஏன்னா அந்த 80 கோடி தான் உங்களை இந்த செய்தியை நம்ப தூண்டுகிறது, இந்த செய்தியை பற்றி உங்களை படிக்க தூண்டுகிறது, அண்ணாமலை மீதான சந்தேகத்தை உங்கள் மனதில் விதைக்கிறது. இதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்பிரசி. அதே மாதிரி 2வது, அண்ணாமலை வந்து பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போகலை அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அவர் ஏன் போகலை அப்படிங்கிறதுக்கு அந்த பத்திரத்திலேயே வந்து பதில் இருக்கும். ஏன்னா இந்த பத்திரம் இவங்க கிட்ட காப்பி இருக்கு. இவங்க தான் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன ஃபோட்டோவாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவர் இந்த இடத்துல வந்து வாங்கியிருக்காரு, இத்தனை இந்த SF நம்பர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஃபோட்டோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறபோது அண்ணாமலை தன்னுடைய மனைவிக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துருக்காங்க, மனைவி தான் வந்து அங்கே கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் அந்த பத்திரத்திலே இருக்கும் இல்லையா? அவங்க அதை மட்டும் மறைச்சிட்டு இவங்க 2 பேருமே பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போகலைன்னு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போது அந்த இடத்துலையும் வந்து நம்மளை ஏமாற்றுவதற்கான மேனிப்புலேஷன் பண்ணுவதற்கான ஒரு வேலையை இவங்க பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதே மாதிரி வீடியோ ஆதாரத்தில் பார்த்த அந்த பாலம் வந்து 2021க்கு முன்னாடியே அதிமுக ஆட்சியிலேயே கட்டப்பட்டது அப்படின்னு ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டாங்க. கூகுள் மேப்பில் எடுத்து போய் பார்த்தா 2021 அந்த மேப்லேயே வந்து அந்த பாலம் அந்த இடத்துல இருக்குது. ஆனால் அதை வந்து எப்படி மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க? திமுக ஆட்சியில் அண்ணாமலைக்காக கட்டி கொடுக்கப்பட்ட பாலம் அப்படின்னு இவங்க மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ பாலம் இருக்கிறது உண்மை, ஆனால் அந்த பாலம் எப்போ கட்டப்பட்டது அப்படிங்கிறதுல வந்து ஒரு குழப்பத்தை விதைச்சு, ஒரு சந்தேகத்தை விதைச்சு, அதில் வந்து ஒரு பொய்யை சொல்லி நம்மளை எல்லாத்தையுமே வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஒட்டுமொத்தமாக இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம்? என்னப்பா இவரை வந்து நல்ல அரசியல்வாதி நினச்சோம், இவரும் வந்து சராசரி அரசியல்வாதி போல தான் இருக்கார், இவர் நேர்மையானவர்னு நினச்சோம், இவரும் வந்து காசு வாங்கிட்டு நிலத்தையெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு நினைப்போம். அதுதான் அவங்களுடைய டார்கெட். இங்கே இருக்கக்கூடிய 1000 பேர் அண்ணாமலை நேர்மையானவர், அண்ணாமலை உண்மையானவர் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அதுலேருந்து ஒரு 10 பேர், 20 பேர், இல்லை 100 பேர் இல்லைப்பா இவரும் சராசரி அரசியல்வாதி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துலேருந்து விலகணும். இவர் நேர்மையாளர் இல்லை அப்படின்னு இவங்கெல்லாம் நம்பணும். அந்த 1000 பேரில் இந்த 100 பேர் விலகிறாங்க இல்லையா? அதுதான் இவங்களுடைய டார்கெட். இவங்க தொடர்ச்சியாக வந்து இதை செய்து தொடர்ச்சியாக வந்து இது போன்ற பொய் பிரச்சாரங்களை செய்து இந்த 1000 பேரை வந்து மொத்தமாக காலி பண்ணி அண்ணாமலை நேர்மையானவர் இல்லை, அண்ணாமலை யோக்கியவான் இல்லை, அண்ணாமலை உண்மையானவர் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறது தான் இவங்களுடைய ஒரே நோக்கம். அதுக்குள்ளே இவங்களுக்கு நிறைய அரசியல் அஜெண்டாக்கள் இருக்கு. யாருக்காக இதை செய்கிறாங்க, யார் வந்து இதெல்லாம் கொடுத்தது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டியை அடித்து உடைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரே நோக்கம். ஏன் இது வந்து அண்ணாமலைக்கு மட்டும்தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அதுதான் கிடையாது. இது வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லாருக்கும் இது தொடர்ச்சியாக நடக்கும். அவங்க நேர்மையாளர் அப்படிங்கிற பிம்பம் மக்கள் மனசில் இருந்தது அப்படின்னா அதை முதல்ல அடித்து உடைக்கிறது தான் திமுகவுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட். அதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இது இதற்கு முன்னாடி யாருக்கு நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நடந்திருக்கு. அவர் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுக்கப்புறமா அவர் மேலே இதே மாதிரியான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்தது. அவர் வந்து ஸ்கூலுக்கு வாடகை கொடுக்கல அப்படின்னு பேசினாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அதெல்லாம் அதை பற்றிலாம் எதுவும் கவலையே இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி அண்ணாமலையுடைய நிலப்பத்திரம் எப்படி வெளியில் வந்ததோ அதே மாதிரி அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஐடி ரிட்டர்ன்ஸ் பேப்பர், வருமான வரி தாக்கல் செஞ்சிருப்பார் இல்லைங்களா, அந்த கணக்குகள் அப்படியே வெளியில் வந்தது. ஹிந்து பேப்பரில் வெளியில் வந்தது. தமிழக அரசியலை எவ்வளவோ நாளாக நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. எந்த ஒரு அரசியல்வாதியோட ஐடி ரிட்டர்ன்ஸ் பேப்பரையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது வெளியில் வந்திருக்கா? ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ரஜினிகாந்துடைய ஐடி ரிட்டர்ன்ஸ் பேப்பர் வெளியில் வந்தது. அது ஒன்றுமே இல்லை, அவர் வந்து ஒரு 3 வருட கணக்குகளே அவர் ஐடியில் தாக்கல் செஞ்சுருக்காரு. அதில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ரிவைஸ்டு ரிட்டர்ன்ஸ் வந்து அவர் ஃபைல் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வருமான வரியில் இருக்குது. நீங்கள் ஒரு ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்க, அதில் சில சிக்கல்கள் சரியாக செய்யலை, அவங்க வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ரிவைஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதை அவர் பண்ணியிருக்கார்.
இதை எடுத்து போட்டு அவர் மேலே மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணாங்க. அவர் வந்து மணி லாண்டரிங் பண்ணுறாரு, அவர் வந்து கடன் கொடுக்குறாரு, வட்டிக்கு கடன் கொடுக்குறாரு, இது எல்லாத்தையும் பயங்கரமான பிரச்சாரம். இந்த விளக்கத்தை எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் சொல்லணும் அப்படின்னா எத்தனை பேருக்கு புரியும்? எத்தனை பேர் அதை போய் படிப்பாங்க? ஏன்னா இவங்களுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து பரீட்சையில் கேட்கக்கூடிய கேள்விகள் மாதிரி. கேள்வி எப்பவுமே ஒரு வரியில் தான் இருக்கும், ஆனால் அதுக்கு நம்ம பதில் 10 பக்கத்துக்கு எழுதணும். அதுதான் இவங்களுடைய பலம். இவங்க இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனால் அது பொய் இல்லைன்னு நம்ம நிரூபிக்கிறதுக்கு 10 பக்கத்துக்கு உட்காந்து பேசணும். நம்ம ஆட்கள் பொதுவாகவே வந்து இந்த 10 பக்கம் பேசுறதை எவனுமே கேட்க போகிறது கிடையாது. அந்த ஒரு வரியில் பேசுறதை தான் அவன் கேட்பான். அதுதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அப்போ அதைத்தான் உண்மை அப்படின்னு நம்புவான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் இது எல்லாமே திட்டமிட்டு கட்டமைக்கிற விஷயம். ரஜினிகாந்துக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இளையராஜாவுக்கு நடந்திருக்கு. இளையராஜா அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை பற்றி புகழ்ந்து ஒரு புத்தகம் முன்னுரை எழுதியிருக்கார். புத்தகம் கூட கிடையாது, வேற யாரோ எழுதின புத்தகத்துக்கு இவர் முன்னுரை எழுதியிருக்கார். அதில் வந்து திரு அம்பேத்கர் அவர்களுடைய இந்த நதிநீர் மேலாண்மை அதை வந்து புகழ்ந்து எழுதிட்டு அதை வந்து மோடி அவர்களுடன் ஒப்பிட்டு இருக்கிறார். அதாவது மோடியையும் அம்பேத்கரையும் ஒப்பிடலை, அம்பேத்கர் நதிநீர் மேலாண்மையை பற்றி என்ன சொல்லியிருக்காரோ அதே மாதிரி மோடி அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத ஒப்பிட்டிருக்காரு. இங்கிருந்து உடனே வந்து கிளம்பிட்டாங்க. அது எப்படி மோடியை அம்பேத்கரும் ஒப்பிடலாம் அப்படின்னு கிளம்பி அதை பண்ணி இதை பண்ணி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இளையராஜாவுக்கு ஜிஎஸ்டி வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த நோட்டீஸ் எடுத்து வெளியில் போடுறாங்க. இந்த ஜிஎஸ்டி நோட்டீஸ் எங்கேயாவது வெளியில் வந்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆனால் இளையராஜாவுக்கு வந்தது ஜிஎஸ்டி நோட்டீஸ். அதை வச்சு பார்த்தீங்களா, இளையராஜாவுக்கு வந்து ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்பிச்சு அவரை மிரட்டி அவர் வந்து இந்த முன்னுரை எழுத வச்சிருக்காங்க அப்படின்னு அன்னைக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவோ கடந்து வந்தாச்சு. அவருக்கு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுத்தது பாஜக, அவரை வந்து முழுமையாக கௌரவப்படுத்தி கொண்டிருப்பது பாஜக தான் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அன்னைக்கு இளையராஜா பாஜக பக்கம் போகிறார், நெருங்குகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்கே இருக்கக்கூடிய அந்த திமுக ஈகோ சிஸ்டம் மொத்தமாக இளையராஜாவையும் டேமேஜ் பண்ணாங்க, அதன் மூலமாக மோடியையும் டேமேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா இளையராஜா அங்கே போயிட்டாரு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மை சமூகம் வந்து திமுகவுடைய பிரச்சாரத்தை நம்பாமல் போயிடும் இல்லையா? இவங்க வந்து பாஜகனாலே ஆகாது, பாஜக இங்கே வரவே கூடாது அப்படிங்கிற போது ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொண்டாடும், ஒட்டுமொத்த தமிழ் இனமே கொண்டாடும் ஒரு நபர் இளையராஜா அவர் வந்து மோடியை கொண்டாடுறாரு அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னல்களை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வருது இல்லையா? அதை அடிச்சு உடைக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இளையராஜாவோட நம்பகத்தன்மையை அடிச்சு உட, இளையராஜாவுக்கே கிரெடிபிலிட்டி இருக்கக்கூடாது, இளையராஜாவே மோசமான ஆள்னு காமி, அந்த அளவுக்கு இறங்கக்கூடியவர்கள் தான் இவர்கள். இதை வந்து 1967 காமராஜர் காலத்திலேருந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் வந்து நேர்மையாளர் அப்படின்னு இந்த சமூகத்தில் நிறுத்தப்படுகிறார்களோ அவர்களுடைய நேர்மையை சந்தேகத்துக்குள்ளாக்கி அவர்களும் சராசரி மனிதர்கள் தான் என்று நிரூபிப்பது தான் இவர்களுடைய முதல் வேலை. நீங்கள் அதை முதல்ல பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அண்ணாமலை பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கூட்டம் கலைஞ்சிரும். அந்த கூட்டத்தை கலைக்கணும், அதுதான் இவங்களுடைய டார்கெட். இதை வந்து தொடர்ச்சியாக இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வந்து அண்ணாமலையை பார்த்து இத்தனை கேள்வி கேட்குறவங்க, அண்ணாமலை வந்து நேர்மையாளர் இல்லை அப்படிங்கிறதுக்காக பத்திரப்பதிவு அலுவலக வெப்சைட்லேருந்து எடுத்து எஸ்எஃப் நம்பர் எடுத்து ஈசி எடுத்து அதை பண்ணி இதை பண்ணி போடுறவங்க, கூகுள் மேப்பில் போயிட்டு பாலம் எப்போ கட்டியிருக்குன்னு பார்த்து போடுறவங்க, அங்கே அவருடைய தோட்டத்துக்கே வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டு வீடியோ எடுத்து போடுறவங்க, இத்தனை வேலை செய்கிறவங்க இன்னைக்காவது வந்து அதிமுகவில் இருக்கிற பெரிய தலைவர்களை கூட விடுங்க, அவங்களையெல்லாம் நம்ம டச் பண்ண முடியாது, அவங்கள பற்றி பேசினா நம்மளுக்கு பிரச்சனை வரும். நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய கவுன்சிலர், அந்த கவுன்சிலர் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான், பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தான்னு யாராவது ஒரு திமுக அதிமுக கவுன்சிலரை பற்றி நம்ம இன்னைக்காவது பேசியிருப்போமா? எந்த ஒரு அரசு பதவியிலுமே இல்லாத ரஜினிகாந்த், அண்ணாமலை, இளையராஜா இவங்களையெல்லாம் பற்றி எடுத்து ஆதாரத்தோடு பேசக்கூடிய சமூகம் இந்த ஈகோ சிஸ்டம் என்னைக்காவது வந்து அரசு பதவியில் இருக்கிறவங்களை பற்றி பேசியிருக்காங்களா? கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் ஊழல்வாதிகள், இவங்கெல்லாம் வந்து முடிச்ச வைக்கிகள், மொல்லமாரிகள்னு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் இவங்கெல்லாம் நேர்மையாளர்கள்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது தப்பு. அதை யாரும் சொல்லக்கூடாது, அதை நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். அது எப்படி ஒருத்தர் நேர்மையாக இருக்கலாம்? ஊரே அம்மனமாக இருக்கிற போது ஒருத்த மட்டும் எப்படி கோணம் கட்டலாம்? அதுதான் இவங்களுடைய பிரச்சனை. அதுக்காக வந்து எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு இவங்க தயாராகிட்டாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இந்த சதி திட்டத்தில் இவங்க கேவலமாக தோற்றுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
யாருமே இவங்களுடைய குற்றச்சாட்டை நம்பலை. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்கார். இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் விளக்கம் கொடுத்ததே கிடையாது. அவர் ஆமாங்க, நான் நிலம் வாங்கினது உண்மை, நிலம் மட்டும் இல்லை, அடுத்தது பால் பண்ணி வைக்க போகிறேன், அடுத்தது வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஒரு நிறுவனம் வந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறார். அவருடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக அவர் இதையெல்லாம் செய்கிறாரு அப்படிங்கிற போது அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவர் எந்த அரசு பதவியிலையும் இல்லை. அவருக்கு வந்து பணம் எப்படி வந்ததுன்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவர் பணம் வந்ததை அவர் வருமான வரி தாக்கல் செய்யும் போது காட்டுவார். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நீ எப்படி பணம் வந்தது, நீ எப்படி சாப்பிட்ற, நீ எப்படி ட்ரெஸ்ஸு வாங்குற அப்படிங்கிறதையெல்லாம் அவர்கிட்ட கேட்கவே முடியாது. அப்படி அவர்கிட்ட கேட்குறதா இருந்தால் அவருக்கு முன்னாடி இங்கே வந்து லட்சக்கணக்கான பேர் அரசியல்வாதிகளாக இங்கே இருந்திருக்காங்க, இன்னும் வந்து அரசு பதவிகளில் இருந்திருக்காங்க. அவங்களையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு கடைசியாக வந்து அண்ணாமலை கிட்ட கேட்கலாம். நன்றி.